ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நம்ம ஆடு இன்னும் ஒரு 20 நாளில் குட்டி போகணும் அப்படிங்கிறது கணிக்கிறோம். இன்றைக்கி டே 1 இதுலேருந்து கால்குலேட் பண்ணலாம். அப்படி 20 டேஸில் ஒவ்வொரு நாளும் அதோட சேஞ்சஸ் எப்படி உடம்புல மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத டெய்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி டே 1 நம்ம ஆட்டோட உடல் அமைப்பு எப்படி இருக்குது, அதில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு இன்னையிலேருந்து அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஆடு வெள்ளையம்மா, இதோட மடி ஸ்டேஜ் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குங்க. இது தலையீத்தாடு தான். எனக்கு தெரிஞ்சு இது குட்டி போடலைங்க இதுக்கு முன்னாடி. மூத்தாடு தான் இது. இது கிட்டத்தட்ட 6 பல் முடிஞ்சு 8வது பல்லே கொஞ்சம் தேர ஸ்டேஜில் தான் இருக்குது. முன்னைக்கு நேற்று பார்த்தது காட்டிலும் இன்றைக்கி கொஞ்சம் மடி வயிறுலாம் சின்னதான மாதிரி தாங்க தெரியுது. அதோட இன்றைக்கி மழை பெய்யுது, அதனால் வந்து சீக்கிரமாக கட்டிட்டதுனால இருக்கலாம். இப்படி பார்த்தா கூட கீழே மடி தெரியல. இந்த வால் பகுதியில் வந்து கொஞ்சம் குழி விடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா அந்த குழிலாம் விழலை பாருங்கள். இந்த இடம் வந்து நல்லா குழி மாதிரி விழுகும்பாங்க. கொஞ்சம் சதை இருக்க மாதிரி நல்லா இருக்க மாதிரி தெரியுது. உணர்றதுக்கு வந்து இப்போ காம்பு கொஞ்சம் நல்லா கூராக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா திரண்டிருக்கு. கொஞ்சம் லைட் போட்டு காட்டுறேன். அப்புறம் அதோட அரைப்பகுதி வந்து எதுவும் சேஞ்சஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். முத்து வருதுங்க. இது கொஞ்சம் மொட்டத்தனமான ஆடுதாங்க. முதல்ல ஓகே, இப்போலாம் வந்து நாள் நெருங்க பால் பீச்சு பக்கத்து கூட விட மாட்டேங்குது, முட்டை வருது. அப்புறம் வந்து சரி ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் ஸ்டேஜ். கொஞ்சம் மடி வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி இறங்கிட்டே வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன் கோவப்படுறியா? ஆனால் இது கொஞ்சம் பாசத்துக்கு ஏங்குற ஆடு மாதிரி தாங்க தெரியும். என்ன எல்லாம் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் லைட்டாக சுயநலமும் பரவ பிடிச்ச ஆடு. பார்ப்போம். இன்னையிலேருந்து வெள்ளையம்மா நம்ம கணிச்ச மாதிரி ஒரு நல்ல போடுறாளா, குட்டி போடுறாளா. உங்கள் கணிப்படி இது எத்தனை குட்டி போடுன்னு நினைக்கிறேன். தலையீத்தாடு தான் மேக்ஸிமம் வந்து ஒன்று தான் போடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு வயிறு இருக்குங்க. ஷேப் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதோட அறையில் வந்து எதுவும் மாற்றம் அந்த மாதிரி தெரியலைங்க. அது குட்டி போடுற அந்த அரைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் வீங்கின மாதிரி லைட்டாக விரிச்சு அந்த சேஞ்சஸ் தெரியும். அது ஒன்றும் அப்படி எதுவும் ஆகலை. சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி டே 1. நம்ம நாளைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்டோட உடலில் என்ன சேஞ்சஸ் வருது, அது நம்ம கணிச்ச மாதிரி 20 நாளில் போடுதா எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 1 வெள்ளையம்மா என்ன ஸ்டேஜில் இருக்கா, என்னோடய உடலமைப்பு எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.
இதோட கண்டினியூட்டியாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆட்டினுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, அதோட உடல் அமைப்பில் என்னென்ன மாற்றம் வருது, அது குட்டி போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம்.